வணக்கம் நண்பர்களே, தடைகளை உடைய சரித்திரம் படை சேனலுக்கு உங்களை வரவேற்பதை பெருமூச்சு கொள்கிறேன். வாங்க நண்பர்களே, இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னா, மத்திய அரசின் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான ஒரு நலத்திட்டம் தான் பார்க்க போறோம். மத்திய அரசு வந்து அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. அதில் ஒன்று தான் நீ பார்க்க போறோம். வாங்க இந்த வீடியோவில் இந்த ஸ்கீம் நேம் என்ன, எலிஜிபிலிட்டி என்ன, எவ்வளோ ஓய்வூதியம் கிடைக்கும், இன்னும் மேலும் பலன் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பண்ணாம பாருங்க. ஒவ்வொரு தகவலும் ரொம்ப இம்பார்ட்டானது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஒன்று வேணா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் அக்கௌண்ட் எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் வீடியோ அதை பற்றி நான் டீட்டெயிலாக போடுறேன். வாங்க அந்த ஸ்கீம் பற்றி பார்க்கலாம். வாங்க இன்னைக்கு நாம பார்க்க போற ஸ்கீமோட நேம் என்ன, பிரதான் மந்திரி ஷ்ரம் யோகி மாந்தன். இது வந்து அமைப்பு சாரா தொழிலுக்கான ஒரு அருமையான திட்டம்னு சொல்லலாம். அவங்களுக்கு வந்து ஓய்வூதியம் வந்து மாதம் 3000 ரூபாய் தருவாங்க. வாங்க இந்த வீடியோவில் அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த திட்டம் வந்து தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தால் நிர்வகிக்கப்படும் மற்றும் இந்திய ஆயுள் காப்பீட்டு கழகம் மற்றும் சிஎஸ்சி கவர்னன்ஸ் சர்வீஸ் இந்தியா லிமிடெட் மூலம் வந்து செயல்படுத்தப்படும் மத்திய துறை திட்டமாகும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து எல்ஐசி ஓய்வூதிய நிதி வந்து மேலே வைப்பாங்க. எல்ஐசி தான் இதுக்கு வந்து ஓய்வூதிய நிதி மேலே வைப்பாங்க. அவங்க தான் வந்து இதுக்கு பொறுப்பேற்றுவாங்க. இந்த ஸ்கீம் வந்து அமைப்பு சாரா தொழிலாளர்கள் வந்து முதியோர் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக வந்து இந்த ஸ்கீம் கொண்டாந்தாங்க. அமைப்பு சாரா தொழிலாளர் யார் யார் வருவாங்கன்னா, தெருவோர வியாபாரிகள், மத்திய உணவு தொழிலாளர்கள், சுமை தூக்குபவர்கள், செங்கல் சூளை தொழிலாளர்கள், செருப்பு தொழிலாளிகள், அடுத்தது வீட்டு பணியாளர்கள், நிலமற்ற தொழிலாளர்கள், அப்புறம் விவசாய தொழிலாளர்கள், கட்டுமான தொழிலாளர்கள், பீடி தொழிலாளர்கள், கைத்தறி தொழிலாளர்கள், தோல் தொழிலாளர்கள், இன்னும் பல சிலர் வருவாங்க. ஒரு சிலர் தான் கொடுத்துருக்கிறேன். இதே மாதிரி இதெல்லாம் இங்கே அமைப்பு சாரா தொழிலாளர் வருவாங்க. நெக்ஸ்ட் வந்து இது என்ன தொகுதின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அமைப்பு சாரா தொழிலாளர் இருக்கணும். அவங்களுடைய வந்து மாத வருமானம் வந்து 15,000க்குள்ள இருக்கணும். அவங்க வயது வந்து 18 40 வயசுக்குள்ள இருக்கணும். அவங்க வந்து வேற எந்த ஓய்வு திட்டத்திலும் இருக்கக்கூடாது. என்பிஎஸ், இஎஸ்ஐசி, இபிஎஃப்ஓ போன்ற ஸ்கீம் எல்லாம் இங்கே இருக்கக்கூடாது. அதெல்லாம் இல்லாமல் இருந்தால் இந்த ஸ்கீமுக்கு வந்து இங்கே எலிஜிபிள். இந்த ஸ்கீமோட அம்சங்களை நெக்ஸ்ட் பார்க்கலாம். வாங்க இந்த ஸ்கீமுக்கு வந்து குறைந்தபட்சம் வந்து மாத ஓய்வு வந்து 3000 ரூபா வழங்குவாங்க. அப்புறம் 60 வயசுக்கு அப்புறம். அது மட்டும் இல்லாமல் ஓய்வூதியம் பெறும்போது சந்தாதாரர் இருந்தால் வந்து பயனாளியினுடைய மனைவி வந்து அதில் வந்து 50% வந்து பெறுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ பயனாளி விளக்கமளிப்பங்களை அளித்து ஏதேனும் காரணத்தால் 60 வயசுக்கு முன்னாடியே வந்து பயனாளி இறந்து விட்டால் வந்து அவருடைய மனைவி வந்து பங்களிப்பை சேர்த்து தொடரலாம். இல்லைன்னா இருக்கிற அமௌண்ட்டை வாங்கிட்டு ரிலீவ் ஆகிக்கலாம். 2 ஆப்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து எந்த வயசுல வந்து ஜாயின் பண்ணா எவ்வளவுக்கு அமௌண்ட் கட்டணும் பார்க்கலாமாங்க. நீங்க வந்து 18 வயசு இருக்கும்போதே நீங்க ஜாயின் பண்றீங்கன்னா நீங்க வந்து மாசம் 55 ரூபா கட்டணும். அதே 19 வயசுல இருக்கும்போது ஜாயின் பண்ணா நீங்க மாசம் 58 ரூபா கட்டுற மாதிரி வரும். அதே மாதிரி கொடுத்துக்கிறாங்க. 40 வயசு வரைக்கும் கொடுத்துக்கிறாங்க. பார்த்துக்கோங்க. அப்போ நீங்கள் வந்து 29 வயசு ஜாயின் பண்ணுறேன்னா 60 வயசு வரைக்கும் மாதம் 100 ரூபா கட்டுற மாதிரி வரும். அதுதான் அந்த ஸ்கீமு. அதுதான் இந்த பாக்ஸில் வந்து கொடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து மத்திய அரசோட பங்களிப்பு இருக்குது. நீங்கள் வந்து இப்போ வந்து 50% தான் இங்கே கட்டுவாங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து 29 வயசு இருக்கும்போது மாதம் 100 கட்டுறீங்களா, மத்திய அரசு அதுக்கு வந்து அவங்க பங்குக்கு 100 கட்டுவாங்க. இது எப்படி பதிவு செய்யணும்னா, சந்தாசோட மொபைல் நம்பர், இப்போ வந்து பேங்க் பாஸ்புக்கு, ஆதார் எண்ணு அதெல்லாம் கொண்டு போய் அருகில் உள்ள இ-சேவை மையத்தை கொண்டு போனால் அவங்க வந்து பதிவு பண்ணி தருவாங்க. சேமிப்பு கணக்கு இந்த ஜன்தன் கணக்கு இல்லை, அதுக்கும் இதுக்கு வந்து யூஸ் ஆகும். நல்ல இதுன்னு வச்சுக்கலாம். அப்புறம் வந்து வெளியேறுதல் மற்றும் திரும்ப பெறுதல் பற்றி கொடுத்துருக்காங்க. அது பார்க்கலாம். வாங்க. சந்தாதாரர் வந்து 10 வருஷத்துக்குள்ளேயே இருக்கும்போது திட்டத்தை வந்து வெளியேறணும்னு நினைச்சா வெளியேறலாம். ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து அது அந்த காசுக்கான வட்டி மட்டும்தான் கிடைக்கும். வட்டி ப்ளஸ் எவ்வளோ அமௌண்ட் சேமிச்சாங்களோ அதுக்கு அவ்வளோ தான் கிடைக்கும். சந்தாதாரர் வந்து 10 ஆண்டுக்குள்ளேயே வெளியேறணும்னு நினைச்சா அவங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறீங்களோ அந்த அமௌண்ட்டும் அதுக்கான வட்டி ப்ளஸ் அது ரெண்டும் கிடைக்கும். அதே வந்து சந்தாதாரர் வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் வெளியேறினா அதுக்கு வந்து அவங்க போட்ட அமௌண்ட் ப்ளஸ் வட்டி இல்லைன்னா வந்து நிதி வட்டி இதில் எது அதிகமோ அது வந்து அவங்களுக்கு கிடைக்கும். இல்லை அப்படி இல்லைன்னா பயனாளி வந்து இறந்துட்டா வந்து துணை வந்து அந்த ஸ்கீமில் தொடரலாம். இல்லைன்னா வந்து அமௌண்ட்டை வாங்கிட்டு அதை ரிலீவ் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க.
நெக்ஸ்ட் வந்து பயனாளி வந்து 60 வரைக்குள் முன் வழக்கமான பங்களிப்பை அளித்து நிரந்தரமாக ஊனமற்றவராகி திட்டத்தின் கீழ் தொடர்ந்து பங்களிக்க முடியாம போனால் துணைவர் இந்த திட்டத்தை வந்து தொடரலாம், இல்லைன்னா வந்து அதில் வந்து ரிலீவ் வைக்கலாம் அமௌண்ட் வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்தது டிஃபால்ட் பற்றி சொல்லிக்கிறாங்க பார்க்கலாம். ஒரு சந்தாதாரர் தொடர்ந்து பங்களிப்பை செலுத்தவில்லை என்றால் அவர் வந்து அரசாங்கத்தால் நெருக்கப்பட்ட அபதார கட்டணம் ஏதேனும் இருந்தால் வந்து அதை செலுத்திட்டு அவங்க வந்து அந்த ஸ்கீம் கன்டினியூ பண்ணிக்கலாம்ங்கிறாங்க. இப்போ வந்து நீங்கள் கொஞ்ச நாள் கட்டிட்டு அது திரும்ப கட்டாமட்டா அதுக்கு வந்து திரும்ப வந்து அவங்க கன்டினியூ பண்ணலாம். அதெல்லாம் அபதாரத்தொகை இருக்கும். அப்போ அதை வந்து நீங்கள் பே பண்ணிட்டு கன்டினியூ பண்ணலாம் சொல்லிக்கிறாங்க. எப்போ ஓய்வூதியம் கிடைக்குன்னா பயனாளி வந்து 18 to 40 வயசு இருக்கும்போது தான் சேர முடியும். 17 வயசுலையும் சேர முடியும், அதுக்குள்ளேயும் அது மேலேயும் சேர முடியாது. அப்படி அவங்க பயனாளி வந்து 60 வயசுக்கு மேலே இருக்கும் போகும்போது எங்களுக்கு வந்து மாதம் 3000 ரூபா உதவி எங்களுக்குன்னு சொல்லிக்கிறாங்க. ஓகே நம்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்ச மதம் ஷேர் பண்ணுங்க. நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உனக்கு வேணா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜென்ரல் கவர்மெண்ட் எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்போ வீடியோ பற்றி நான் வீட்டில் போடுறேன். நன்றி, வணக்கம்.